வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்திருக்கிறது சதுரங்கப்பட்டத்தில் வயலூர்னு எடுத்துக்கூடிய திருப்புலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில். அங்கேற்கண்ணி உடனுரை திருப்புலீஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம். நம்ம தொல்லியல் துறையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட கோயில் இது. ரொம்ப அற்புதமான சூழ்நிலை, ரொம்ப ரம்மியமான இயற்கை காட்சியுடன் இருந்து ஒரு பசுமையான சூழ்நிலை அமைத்திருக்கக்கூடிய பழைய காலத்து சிவன் கோயில். அது பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முற்பட்ட சிவன் கோயில் தெரிய வருது. பல அந்நியருடைய படையெடுப்பின் காரணமாக அந்த கோயிலை சிதிலமடைஞ்சு இப்போ சிவன் சன்னதி மட்டும்தான் இருக்குது. பின்னாடி விநாயகருடைய ஒரு பெரிய ஒரு சன்னதி இருக்குது. அதுக்கு பின்னாடி பக்கத்துலேயே அங்கேற்கண்ணி அம்மனுடைய சன்னதி. பக்கத்தில் முருகன் ரொம்ப கம்பீரமாக இருக்கார். வள்ளி தேவானை உடனுரை முருகனுடைய அழக வார்த்தையாளர் வண்டிக்கப்படி அப்பேற்பட்ட அழகான ஒரு திருமேனி. நல்ல அமைதியான சூழலில், பசுமை நிறைந்த ஒரு பசுமையான சூழலில் மனதை கவரக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழைய காலத்து சிவன் கோயில் தான் இந்த அங்கேற்கண்ணி உடனுரை திருப்புலீஸ்வரர் கோயில். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவன் சன்னதியில் சிவலிங்கத்துக்கு பின்பக்கம் உமாமகேஸ்வரராக அப்படியே கல்யாண திருக்கோலத்தில் காட்சி கொடுக்குறார். அதாவது அருவம் உருவம் அருவுருவம்னு சொல்லுவாங்க. அருவம் சேப்பத்திற்கூடிய அந்த ஆகாசிங்கம் சொல்லக்கூடிய அந்த ரகசியம். அருவுருவம்ன்றது லிங்க நிலை, உருவம்ன்றது வடிவத்தோடு இருக்கக்கூடியது. அப்போ அருவுருவமாக கூடிய லிங்கத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்திருமேனிக்கு பின்புறமாக இறைவனும் திருமண கோலத்தில் காட்சியோட உருவ காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் கிடைச்சிது. பார்க்க வேண்டிய கோயில் இதுவும் ஒன்று. இது போன்ற பல சிறப்புகளுடைய மீண்டும் வேற ஒரு கோயிலை சந்திக்க வரக்கூடியது. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆசங்கர். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவன் கோயில் திண்டிவனத்தில் இருக்கு. திண்டிவனம் நகருடைய மையப்பகுதியில் இருக்கின்ற ஒரு அற்புதமான சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு பேர் திந்திரிணீஸ்வரர் ஆலயம்னு பேர். திந்திரிணீஸ்வரர் சிவன் கோவில். அதாவது திந்திரிணி வனம்னு இந்த ஊருக்கு முன்னாடி பேர். திண்டிவனத்துடைய பெயர் திந்திரிணி வனம்னு பேர். வனம்னா காடுன்னு தெரியும் உங்களுக்கு. திந்திரிணின்னு சொன்னா வடமொழியில திந்திரிணின்னு சொன்னா தமிழ்ல புளி மரம்னு அர்த்தம். புளி மரங்களா நிறைந்த புளிமர காடாக இருந்த ஒரு பகுதியினால திந்திரிணி வனம்னு இந்த ஊர் அழைக்கப்பட்டது. அது பிற்காலத்தில் மருவி திண்டிவனம் என்று ஆனது என்று சொல்லுவார்கள். இந்த கோயிலுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் சொல்ல, குறிப்பாக ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். 1015ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சோழ வம்ச குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது இந்த கோவில். கீழ்ப்பகுதியில் கருங்கற்களாலும் மேற்பகுதி செங்கற்களாலும் கட்டப்பட்ட அற்புதமான ஒரு சிவன் கோயில். நீண்ட நெடிய கோபுரம். இந்த திந்திரீஸ்வரர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சுவாமிங்க கூட இறைவன் 5 முனிவர்கள், திண்டி, முண்டி, கிங்கிலி, கிலாலி, வால்மீகி போன்ற முனிவர்கள் வணங்கி முக்தி பெற்றதாக கூறப்படுது. வால்மீகி முனிவர் என்ன பண்ண இந்த கோயிலை இறைவனை பஞ்சலிங்க வடிவங்களாக கொண்டு எழுந்துள்ளதை அருபாரிக்கிறான்னு சொல்லிருக்காருங்க. வால்மீகி முனிவர் வழிபட்ட இந்த கோயில்ல இறைவன் 5 திருமேனிகளாக காட்சி அளிக்கிறார். திந்திரணீஸ்வரர் மூலவர், அதே மாதிரி அடுத்தாப்புல திருமூலநாதர், கரகண்டேஸ்வரர், ஞானகுரீஸ்வரர், பக்த பிரகலாதீஸ்வரர் சொல்ல 5 நிலைகள்ல 5 திருமேனிகளை ஈஸ்வரன் எழுந்துருளை இங்க அருள்பாலிப்பது ஒரு தனிச்சிறப்பு. அதனாலே இந்த கோயிலுக்கு பஞ்சலிங்க கஷேத்திரம்னு ஒரு பேரும் உண்டு. இங்க இறைவியுடைய பேர் அம்பாளுடைய பேர் பார்த்தீங்கன்னா மரகதாம்பிகைன்னு பேரு. இப்படி பார்த்தாலே அந்த கருணை மழை கூடிய இந்த பார்வையிலே, இந்த கடைக்கல் பார்வையிலே கருணை பொங்கி வழியக்கூடிய அற்புதமான ஒரு நீண்ட நெடிய உயர்ந்த ஒரு திருமேனி. இந்த அம்பாளுடைய அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. பார்க்க அப்படியே பிரவாசம் போட்டு அப்படியே அம்பாளுடைய காலிலே விழுந்து சரணாகதி அடைய மாட்டோமான்னு இயங்கக்கூடிய ஒரு நிலையில அப்படியே அன்பை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. அந்த மரகதவரி அம்மனை வழிபாட என்னன்னா சகல பாவங்களும் நீங்கும், நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரும், உத்தியோகத்திற்குடைய தடங்கங்கள் விலகுன்றது. இது மாதிரி பலவிதமான சிறப்புகள் சொல்லப்படுது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சகல பாவங்களும் தீர்வதற்கும், நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த அடைவதற்கு அம்மனுக்கு பச்சை நிலத்துல சேலை வாங்கி சார்த்தி வழிபட்டா வரங்களை அதை நடச்செல்லாம் நடக்குன்ற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்றாங்க. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் சொல்றாரு திருத்தாண்டகத்துல கைலைநாதனை சிவபெருமான கண்டு நீங்க பேரடை பெறக்கூடிய தலங்களை திண்டிவனம் ஒன்றுன்னு சொல்றாரு. அதாவது எண்ணற்ற ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில தலங்களுடைய தனி சிறப்புன்னு சொல்றப்ப இந்த பாடல் பெற்ற நால்வரில் முக்கியமாக திருநாவுக்கரசர் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு மூலம் வச்சுக்கணும் அப்படிவிட்டே கொடுக்குறாரு. திந்திரணீஸ்வரன் நீங்க தொடர்ந்து வழிபட்டீங்கன்னா திருக்கைலாய தரிசனம் உங்களுக்கு கிடைக்குன்றதுல ஒரு ஆணி அடிச்சு சொல்ற மாதிரி சொல்றாரு அவரு. இந்த மாதிரி அற்புதமான ஒரு திருக்கோயில். இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு 4வது கால பூஜை நேரத்துல இயற்கையாகவே சூரிய உடைந்த மரகதாம்பிகை அம்பாள் மீது உச்சக அச்சத்துல உடல் முழுவதும் தலையிலேருந்து கால் வரைக்கும்
அப்படியே இந்த திருமேனி முழுவதும் அந்த சூரிய வெளிச்ச பிரகாசம் கண் முன்னாடி படுன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை இது. இந்த மாதிரி திண்டிவனம் நகரிலே இருக்கக்கூடிய திந்திரணீஸ்வரர் சொல்லக்கூடிய பஞ்சலிங்க கஷேத்திரமாகிய அந்த திந்திரணீஸ்வரரை வழிபடுவோம். வரகாம்பிதை தாயினுடைய அந்த அனுகிரகத்தை பெறுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை கொண்டு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆசங்கர். நன்றி, வணக்கம்.